அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. சவுதியில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலையில் எந்திரிச்சோன்னே பல்ல போட்டு வரட்டுன்னு தேய்ச்சி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மேப்படியை எடுத்து கழுவ ஆரம்பிச்சாச்சு. அடிக்கிற வெயிலில் அந்த வண்டி கழுவுதான் பெரிய வேலையாக இருக்குது. தண்ணி அடித்த நிமிஷம் காணாமல் போயிருது, எங்கிட்டு போகுதுன்னே தெரியல. இவங்களை கழுவி முடிச்சோடனே வீடு கழுவுற வேலை இருந்துச்சு. இன்னைக்கு 2 வீடையும் கழுவிக்கிறக்கையில் அடுத்து ஒரு வேலை உப்பூசம் வாங்கிட்டு வருவான். வீடு கழுவிக்கிறக்கையிலே வேலை வந்துருச்சு. அதோட போயிட்டு கூப்பூசையும் வாங்கிட்டு கொடுத்துவிட்டு அதை கொடுத்துவிட்டு மறுபடியும் கழுவ ஆரம்பிச்சாச்சு. 2.5 மணி நேரம் ஆகி போச்சு. கழுவி முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தா அடுத்து ஒரு மெசேஜ், போய் காய்கறி வாங்கிட்டு வா, நான் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. காசை கொடுத்து வாங்கி காடியில் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கண்ணுங்கள்லாம் ரெங்கி போச்சு. அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது, கண்ணே திறக்க முடியல. வச்சுட்டு வண்டியை தூக்கி பார்க்கிங் போகிறதுக்குள்ளே அடுத்த வேலை. துணி கடைக்கு போய்ட்டு இந்த பொருளை வாங்கிட்டு போய் அம்மா வீட்டில் கொடு அப்படின்ட்டாங்க. கொடுத்துட்டு வரதுக்குள்ளே அடுத்த வேலை வெளியில் போகணும்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பலூனை வாங்கினாங்க. இந்த பலூனை வண்டியை விட பெருசாக இருக்குது. காத்தறி வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு. அதுக்கப்புறம் கஃபீல் வந்தோன்னே அந்த பெரிய வண்டி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் காத்தடிச்சு கொண்டாந்தாச்சு. போகிற நமக்கு ஒரு கட்டிங்கை போட்டுட்டு அதை போய் இறக்கி வச்சுட்டு சரி குளிச்சுக்கிறக்கையிலே ஃபோனு கடைக்கு போயிட்டு ஃபோன் அடி மேக்கப் கடைக்குண்டு அங்கே போய் ஃபோன் அடிச்சு கொடுத்து பில்லு போட்டு வரதுக்குள்ளே அடுத்த ஃபோனு மகா வெளியே போகணுமா, இங்கே இருக்கா அவங்ககிட்ட அந்த வேலையை மட்டும் சொல்லிட்டு போனால் 2 மணி நேரம் ஆஸ்பத்திரியில் போய் உட்கார விட்டாங்க. சரி 2 வீட்டில் விட்டோடனே மெக்டானல்ஸ் போயிட்டு ஃபோன் அடி பண்ணாங்க. அது ஒரு மெக்டானல்ஸ்லேயும் போயிட்டு ஆர்டரை வாங்கி கொடுத்து நமக்கு இலைய போட வந்தாச்சு. தோசையை வளைச்சி அடிச்சு விட்டு ரூமுக்கு வந்து படுத்தாச்சு. இன்னொரு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.